போட்டிருக்கேன்னு பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உன் புருஷனா வேற போயிட்டாரு. உனக்கு தெரியுமா திலகா, நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு உங்க அண்ணி. மனசுக்குள்ள இன்னைக்கும் எங்களுக்குள்ள ஒரு தூய்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நாங்க 2 பேரும் ரத்த சொந்தங்கிறதுனால எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க யாரையும் காணோம். உங்க அண்ணனை நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்போ எவ்வளவு நல்லவரா இருந்தார் தெரியுமா? ஆனா இப்போ உங்க 2 பேரும் எவ்வளவு டார்ச்சர் பண்றாரு. அவர் வந்துட்டார் போல இருக்கு. திலகா, என்ன திலகா 2 நாளா போனும் இல்ல, எந்த தகவலும் இல்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அருண். முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். என் கண்ணா வரதுக்குள்ள இங்க போயிடலாம். வாங்க. ஏய், எங்கடி போற? தெரியல நீ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு நீ. என் கண்ண மென்டலி ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்காரு. கண்டிப்பா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது, அதை ரசிக்கிறது, அந்த மாதிரி மனசுதான் இருக்கும். அண்ணன் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கவே மாட்டார நீ. நான் அருணோட போய் நான் என் லைஃப பாத்துக்கிறேன் நீ. இங்க இருந்தா அவரு நிச்சயமா எங்களை கொண்டுடுவாரு நீ. சரி சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அருண், நீ ரொம்ப நல்ல பையங்கிறதுனாலதான் இவ்வளவு கூட அனுப்புற. அவளை பத்திரமா பாத்துக்கோ. நீங்க என்கிட்ட திலகாவை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளை நான் ராஜாத்தி மாதிரி பாத்துக்கிறேன். சரி, அவர் வரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி, நாங்க கிளம்புறோம். அண்ணி, என் விஷயத்துல அண்ணா உங்களுக்கு 2 நாளா கொடுத்த டார்ச்சர் ரொம்ப பெருசு அண்ணி. இப்போ உங்களை விட்டு போகும்போது உங்களை நினைக்கும் போது என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இதுக்கப்புறம் அவரால் எனக்கு என்ன பண்ண முடியும்? இப்போதான் எனக்கு சப்போர்ட்டுக்கு வினோத் இருக்காருல்ல, நான் பாத்துக்கிறேன். நாம ஒரு பிளான் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் நம்ம 2 பேரையும் அடிச்சு போட்டு போன மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். அப்போவாவது கொஞ்சம் பிரஷர் குறையுதான்னு பாப்போம். சரி, அப்படி பண்ணலாம். ஏய், அவர் வரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி, நாங்க வரோம் அண்ணி. சரி, கிளம்புறோம். பரவாயில்லையே, என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏய் வாடா வாடாங்கற. கையெடுங்க சார். உங்க சட்டையில இருந்து. ஐயோ, வாடா. அவங்கள எந்த தப்பும் இல்ல. தங்கச்சியை கூட்டிட்டு போக பாத்துறேன். நீ ஒய்ஃப லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ உன்னை எவ்வளவு நம்பிக்கையை வீட்டுக்குள்ள விட்டா? உன்னை எப்பயா சந்தேகப்பட்டு போறா? உனக்கு என் தங்கச்சி வேணுமா? தங்கச்சி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த? பொட்டாட்டி வேணுமா? பொட்டாட்டி வேணுமா? நாய சாகுடா. என்ன பண்றா? பக்கத்துல வந்து கொண்டுருவேன். முடியாத
விட்டுடுங்கன்னு. ஐயோ! இவங்க ரெண்டு பேருக்கு தெரியுதுல என்ன என்ன ஏத்து பேசுறேன்னு என்ன ஏத்து பேசுறேன்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க கொன்றுவா சொல்றது கேளுங்கடா. நான் மேரேஜ் பண்ணிக்கலடா. நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. இஸ் மெடிக்கல் மிராக்கல். எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. உடம்புல இருக்கிற மொத்த நரம்புகளும் ஒரே நேரத்துல சூடாகி பஸ்க் அவுட் ஆயிருக்கு. மூக்குல, காதுல, வாயில இருந்து உடம்புல இருக்கிற எல்லா துவாரங்கள் வழியாவும் ரத்தம் வந்திருக்கு. 5 செகண்ட்ல மரணம். வெரி புவர். நோ யாரும் எதுவும் பண்ணலன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஐயா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். என்ன டேவிட், என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கியா சொல்றேன். உள்ள வாங்கய்யா. பரவாயில்ல சொல்லு. உள்ள வாங்கய்யா சொல்றேன். பரவாயில்ல சொல்றேன்ல, என்ன விஷயம் சொல்லு. உள்ள வாடா பரம்போக்கு.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.